ஜிப்பு போடுறா. அதுக்கப்புறம் அந்த பக்கம் திருப்பி என்ன நிறுத்தி கொண்டாய் அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் ஓ நெஞ்சமேன்னு ஒரு நாடகம் போட்டார் பாரதிராஜன். அதில் வில்லன் மலேசியா வாசு. அவருக்கு அப்போ தான் அவன் நடிக்க வரான். நான் இப்போ ட்ராமாலாம் அங்கே நடிச்சிருப்பான், இங்கே நடிக்க வரான். அங்கே என்னாச்சு, இப்போ இன்ஸ்பெக்டராக வரணும், இன்ஸ்பெக்டராக வேஷம் போட்டான். என்னாச்சு, அவனோட பேண்ட்டு ஜிப்பு ஓப்பன் ஆகிருக்கு. நாங்கள் முன்னாள் இதில் நிற்கிறோம், மலேசியா வாசனுக்கு ஜிப்பு ஓப்பன் ஆகி நடிச்சிட்டு இருக்காம வச்சுருந்தாங்க. கைகள் காமெடியாக இருக்கு. ஜிப்பு போடுறா. அதுக்கப்புறம் அந்த பக்கம் திருப்பி என்ன நிறுத்தி கொண்டாய் அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் அதே நாடகத்தில் பாலசுப்ரமணியம் எங்களுக்கு ஃப்ரெண்டு. அதில் வந்துட்டு அவன் ஃப்ளூட்லாம் வாசிச்சிருப்பான். எஸ்பிபி உட்காந்துட்டு ஃப்ளூட்லாம் வாசிச்சிருக்கான். அதுக்கு முன்னால் என்ன ஆயிடுச்சுன்னா பாரதிராஜன்னா பாலு டேய் பனியன் நல்லா இருக்கடா, ஒரு சீனுக்கு நான் போட்டு கொடுக்குறேன்டா. அவன் காஸ்ட்லியாக நல்லா போட்டு வந்திருக்கான். பாலு கொடுத்தோன்னே இல்லைடா நான் இன்றைக்கு தான் வாங்கினேன், இது நான் தரமாட்டேன். அம்மா அட்ஜஸ்ட் பண்ணி இது போட்டுடா, ஒரு சீனில் போட்டுறேன் திருப்பி வரேன்டான்ட்டு வாங்கிட்டார் பாலுகிட்ட. பாலு எங்கள் மியூசிக் வீட்டில் உட்காந்துருக்கான். அங்கே போயிட்டு பாரதிராஜன் நல்லா ஆக்ட் பண்ணிட்டுருக்காரு. ஆக்ட் பண்ணிட்டு தான் அது கோபமான சீனு. ரொம்ப கோபத்தில் ரொம்ப உச்சக்கட்டம் வாங்கி யாரை பார்த்து என்ன சொல்லி சட்டை கிழிச்சான். புது சட்டை கிழிச்சிட்டாரு பாரதிராஜன். அப்போ இப்படிலாம் நடந்திருக்கு எங்கள் சினிமா நாடகங்கள். அது மாதிரி